ஜோலிஸ் ஞானத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் உடலுள்ள நலத்திலும் சிறந்து வளரவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறைவனுடைய பாதுகாப்பு வேண்டியும் மன்றாடுவோம். நேற்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடிய மனுவேல் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை இறைவன் கொடுத்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். பீட்டர் அவர்களின் குடும்ப நன்றியாகவும் குடும்பத்தில் உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காகவும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை சமாதானம் நிலைத்திருக்கவும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கவும் குடும்பத்தில் மறித்த லூர்து சாலமோன் ரபேக்கா மற்றும் மருத்துவருடைய ஆன்மகளை பாற்றிக்க வேண்டிக் கொள்வோம். சேவியர் ஜான்சிராணி இவர்களின் மகள் ஏஞ்சல் ஜேம்ஸ் ஹெவன்யாவுக்கு வரன் நல்லபடியாக அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். சுசை பால் ஆரோக்கிய மேரி செல்வராஜ் பால் ஆண்டோ அருள் பிரகாஷ் வின்சென்ட் ராஜா பஸ்டின் அருள் புஷ்பம் ஜூபிலி தெரஸ் சந்திரா இவருடைய ஆன்மலை பாற்றிக்க வேண்டிக் கொள்வோம். மரி லூயிஸ் வியாழமேரி லூர்தம்மாள் அருள் ஜோசப் தர்மராஜ் சரோஜா ஜெய்சீலன் சாந்தா வெற்றிராஜ் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் யாருமையாத ஆன்மாக்களை பாற்றிக்க வேண்டிக் கொள்வோம். வின்சென்ட் பெர்னாண்டோ விசிந்தி அம்மாள் வல்காரிஸ் இவருடைய ஆன்மா நிலை பாற்றிட வேண்டிக் கொள்வோம். குருஸ் அம்மாள் மாணிக்கம் அற்புதம் அருளப்பன் சிறுவை மாணிக்கம் பெரியசாமி இவருடைய ஆன்மலை பாற்றிக்க வேண்டிக் கொள்வோம். நசரேத் பீராயின் சேசம்மாள் சேவியர் அம்மாள் வில்ஃபர் பெர்னாண்டஸ் இருதயசாமி ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ் சிஸ்டர் எபிரட்டா மேரி சிஸ்டர் வியாக்கினா மேரியுடைய ஆன்மலை பாற்றிக்க வேண்டிக் கொள்வோம். ஜெரோம் டெய்சி இவர்கள் குடும்பத்திற்கு வேண்டிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய பாதுகாப்பும் அருளாசிரும் வேண்டி இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஆப்பிரிக்க நாட்டிலே பணிபுரியக்கூடிய அருள் சகோதரி மரிய புஷ்பம் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு பூரண சுகத்தை கிடைக்க வேண்டியும் அவர்களோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அருள் சகோதரிகளும் நலமோடு வாழவும் இறைவனுடைய அருளாசி வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் இரக்கமும் ஆசீரும் நம்மையும் நம் குடும்பங்களையும் கடந்த நாட்களிலே வழிநடத்தி காத்த மாபெரும் அருளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்த இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் உடனிருக்கும் நம்மையும் நம் குடும்பங்களை நேரிய பாதையிலே வழிநடத்தி நாம் வேண்டி விரும்பி தேடுகிற எல்லா விதமான அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் நமக்கு பொழிந்து ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் நாம் உயர்ந்து நிற்க ஆண்டவருடைய அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து போனான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் துறந்து என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் சார்ந்த சிந்தனைகள் உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் நமக்கு தேவைதான் என்றாலும் கூட நம்முடைய வாழ்வினுடைய மையம் இறைவனாக இருக்க வேண்டும். இறைவனை மையமாக வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த உலகத்தை சுற்றி வருகிற பொழுது இந்த இறை மையத்திலிருந்து நமக்கு நிறைந்த நல்ல பாதுகாப்பும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கான நிறைந்த ஞான அறிவும் கடவுள் நமக்கு கொடுப்பார். ஒருவேளை நாம் உலகத்தை மையமாக வைத்து இறைவனை சுற்றி வருவோம் என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு இறைவனை நாம் பற்றிக் கொள்வதற்கான ஞான அறிவை ஒரு நாளும் கொடுக்காது என்பதுதான் இந்த நாளில் நாம் சிறப்பாக உள்ளத்தில் சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது. எப்பொழுது இறை மையத்தை நாம் நம்முடைய வாழ்வாக மாற்றிக் கொள்ளுகிறோமோ அப்பொழுது அங்கே தன்னலம் இருக்காது, சுயநலம் இருக்காது. பிறர் நலத்தோடு நாம் நம்முடைய வாழ்வை இறைவனினுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி நிச்சயமாக நம்மால் வாழ முடியும். எனவே இந்த நாளில் நாம் இறைவனை நம்முடைய வாழ்வினுடைய மையமாக வைத்து அந்த சக்கரத்திலிருந்து நாம் உலகத்தை பார்க்கிற பொழுது இந்த உலகமும் இறைவனை நோக்கி வர வேண்டும் என்கிற அந்த நிலையில நாம் உழைக்கிற மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். அதுதான் இறைவனுடைய விருப்பமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை ஆழமாக உணர்ந்து இந்த திருப்பலியில நாம் நம்பிக்கையோடு மன்றாடிக் கொள்வோம்.
தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனமும் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களால் எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என வறுமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு துயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் நாகும் நுழைந்து வாசகம் அதிகாரம் 1 இறைமுத்துக்கள் 15 அதிகாரம் 2 இறைமுத்துக்கள் 2 மற்றும் அதிகாரம் 3 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 7 முடிய. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பின் கால்கள் மலையின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோவின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டை அணிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன்மீது எறிவேன், உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்போர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் இணைச்சட்டம் 32. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே.
அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியருக்காக அவர் மனமிறங்கிடுவார். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பது இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளும் உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
இந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீ மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்கள் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் உமக்கு விழுமிகளை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தெழும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டனை எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து வர ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், புத்திரிகை தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருவுருமை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். ஜெத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். உருகுண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாதனி
நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா